ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க ஷேர் பண்ணுறேன். 2026 செகண்ட் மாதமான பிப்ரவரி மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் கடைசியாக நிறைய கிரக மாற்றங்கள் கிரகணங்கள்லாம் நடக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிப்ரவரி 23 சூப்பராக தலையெழுத்து மாறப்போகுது. அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கப்பட்டு வெளியாயிருக்கு. அதன்படி கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கும்பம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி சமுதாயத்தில் சில தாக்கங்கள் ஏற்படுத்துவதை முருகன் முன்கூட்டியே அறிவிக்கிறாரோ அது போல தான் கிரகங்களும் நம்மளோட லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிவிக்குது. ஸோ சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பற்றி தெரியாதவங்க முதல்ல அந்த கோவில் பற்றிய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் கோவில் ஒரு முருகர் கோவில், மலை மேலே இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, இந்த கோவிலுடைய உத்தரவு பொருள் தான். ஸோ அந்த உத்தரவு பொருள் சமுதாயத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதை முருகனே சொல்லுவார். அந்த பொருள் கண்ணாடி பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும். அந்த பொருள் சில நேரம் அதிர்ஷ்டத்தை தரும், சில நேரம் ஆபத்தை தரும். ஆனால் என்ன தருதோ அதை முருகன் உணர்த்துவார். அந்த மாதிரி தான் கிரகங்களும் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்த்துது. அதை நாம் முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் அதிர்ஷ்டமும் இருக்குது, ஆபத்தும் இருக்குது. அது என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அப்போ தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் நாம் தப்பிக்க முடியும். ஸோ அந்த வகையில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி, வாங்க பார்க்கலாம். அன்பிற்கு அடிப்பணியக்கூடிய கும்ப ராசினரே நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதாவது அன்புக்கு மட்டும். தன்னம்பிக்கையும் தைரியமும் இனி வரக்கூடிய பிப்ரவரி 23 மேலே அதிகரிக்கும். ஜென்ம ராகுவின் தாக்கத்தால் தொழிலில் சிறு சுணக்கம் ஏற்பட்டாலும் பெரும் பாதிப்பு ஏற்படாது. விரும்பிய பதவி உயர்வு தானாக உங்களை தேடி வரும். அதோடு பணி சுமம் முற்றிலும் குறையும். புதிய வேலையாட்கள் உங்களுக்கு அமைந்து அது உங்களுடைய வேலையில் பாதி குறைய செய்யும். நிரந்தர வேலையானது கிடைக்கும். காடாமல் போன கைமறதியாக வைத்த ஆவணங்கள் கிடைக்கும். உங்களுடைய வெற்றிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்களுக்கு பண உதவி செய்தால் திரும்ப வராது. அதனால் அதெல்லாம் செய்யாமல் கவனமாக இருங்க. அதுவே கணவன் மனைவி கருத்து வேறுபாடுக்கு காரணமாக அமையும் என்பதால் குடுக்கல் வாங்கல நிதானம் தேவை. சிலருக்கு அரசின் தொகுப்பு வீடு கிடைக்கும். ஏழரை சனி யாருக்குமே திருமண தடையை தராது. அதனால் பெரும்பான்மையாக திருமணம் நடந்திருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. தற்போது ராசியில ராகுவும் சமசப்தமஸ்தானத்திற்கு கேதுவும் நிற்பது கோச்சார ரீதியான சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ சுய ஜாதக ரீதியாக ராகு கேது தசை நடப்பவங்க உரிய சாந்தி பரிகாரம் செய்த பிறகு திருமணம் நடத்த வேண்டும். ஆனாலும் ராகுவ குரு பார்ப்பதால் விருப்ப விவாகங்கள் அதிகம் நடக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்னால வருமானமானது கிடைக்கும். செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றியாக எல்லாமே அமையும். வாழ்வின் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பீங்க. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இந்த டைம் அமைகிறது. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக பற்றாக்குறையானது அகலும். தவிர்க்க முடியாத சுப விரயங்கள் அதிகரிக்கும். தடை தாமதம் இன்னல்கள் நீங்கி அற்புதமான பலன்கள் அள்ளித்தரும். அதோடு விற்காம கிடந்த முன்னோர்கள் சொத்து விற்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி கூட இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா கைகூடும். உங்களுடைய முயற்சிக்கு மனைவியும் பிள்ளைகளும் ஆதரவாக இருப்பாங்க. சுப நிகழ்விற்கான அறிகுறி தென்படும். புகழ், அந்தஸ்து, கௌரவம், நம்பிக்கை, நாணயம் இதெல்லாம் கூட உயரும். பூர்வீக சொத்தை பிரிப்பதில் நிலவிய சர்ச்சைகள் விலகும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக ஒரு தொகையை முதலீடு செய்வீங்க. அதோடு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். கடன் சுமையும் முற்றிலும் குறையும். இந்த மாதிரி தான் பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்க போகுது. இதில் பொருளாதார உங்கள் ராசிக்கு அனுபவ ஆற்றல் அதிகமாகும். பேச்ச மூலத்தடமாக கொண்டவர்கள் பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், புரோகிதம், ஜோதிடம், மந்திர உபதேசம் ஆகியவர்களுக்கு
நல்ல வருமானம் கிடைக்கும், செலவு குறையும், சேமிப்பு கூடும், வருமானம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கும். வெளிநாட்டு பணம் தாராளமாக புழங்கும், சேமிப்பு அதிகரிக்கும், பங்கு சந்தை ஆதாயம் மற்றும் அதிர்ஷ்டமாக அமையும். பணம் பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பங்கு சந்தை லாபம், சொத்து சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தவிர்க்க முடியாத சுப விரயங்கள் அதிகரிக்கும். புதிய நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற சுப பலன்கள் நடக்கும். வாகன வசதியை மேம்படுத்துவது உண்டு. மறுமணம் கூட பொருளாதார ரீதியாக நடைபெறும் என்பது உங்களுக்கு உறுதியாக கூறப்படுது. அப்புறம் முதலீட்டாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த டைம் மங்களத்தையும் புது மாற்றத்தையும் வழங்க இருக்கு. ஸோ வாழ்க்கையே போராட்டமாக இருந்தவர்களுக்கு சீரான தொழில் வளர்ச்சியால் மன நிம்மதியான வாழ்க்கை அமையும். முடங்கி கிடந்த தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளும் சிறு முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். மந்தமான தொழில் சூடு பிடிக்கும். இரவு பகல் பார்க்காம கடுமையாக உழைத்தீங்கனாவே போதும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமாக இருக்கு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் வருமானமானது உயரும். தொழில் கடனை குறைக்க புதிய வழி பிறக்கும். தேவைக்கு பண வசதி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். தொழில் லாபங்கள் மறு முதலீடாக மாறும். புதிய தொழில் ஒப்பந்தம், பங்கு சந்தை முதலீடுகளில் சுப பலன் ஏற்படும். ஸோ முதலீட்டாளர்களுக்கு இந்த மாதிரி தான் பாசிட்டிவாக இருக்கும். அப்புறம் உத்தியோகத்தர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய முயற்சிகள் உடனே பழிதாகும். மனதில் தைரியம் சூடு பிடிக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வெளிநாடு வாய்ப்பு என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றம் உங்களை தேடி வரும். அரசு உத்தியோகத்திற்கு பணி நியமனமான ஆணையானது கிடைக்கும். சக ஊழியர்களால் அதிக நன்மை கிடைக்கும். வேலை பார்த்த இடத்துல இருந்து வந்த பிணக்குகள் சீராகும். சிலர் தொழில் மற்றும் உத்தியோக நிமித்தமாக குடும்பத்தை பிரிந்து செல்ல நேரும். இதுவரை அரசு வழி ஆதாய உத்தியோகத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் சரியாகிவிடும். ஏதேனும் காரணத்தால் இதுவரை ஊதிய வராம தடைப்பட்டு இருந்தால் மொத்தமாக அது வந்துவிடும். மொமோ வாங்கி வேலைக்கு செல்லாம இருந்தவர்களுக்கு வேலையில சேர உத்தரவு வந்துவிடும். சாரி, மெமோவை தான் அப்படி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு எல்லாமே உயரும். செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். அரசின் ஒப்பந்தம் கிடைக்கும். கட்சி மேலிடத்துல ஆதரவு அதிகமாகும். தொகுதி மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவதை லட்சியமாக கொண்டு செயல்பட வேண்டும். செல்வாக்கை பயன்படுத்தி குறுக்கு வழியில உங்களை எண்ணங்களை லட்சியங்களை அடையக்கூடாது. பொதுக்கூட்டத்தில் நிறைவேற்ற முடியாத வாக்குகளை கொடுக்க கூடாது. உங்க மேல் தோறப்பட்ட வழக்குகளுக்கு அபராதம் கட்ட நேரும். பினாமி பெயரில் வாங்கக்கூடிய சொத்துக்கள் பிற்காலத்தில் பயன்படாது என்பதால் சிந்தித்து இப்ப செயல்பட வேண்டும். சிலருக்கு புதிய நகைகள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். பெற்றோர்கள் பெரியவர்களுடைய நல்லாசிகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படும். குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கணும். தம்பதிகளிடம் சுமூக உறவு நிலவும். அதனால கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறமா நடந்த சூரிய கிரகணத்தினாலேயும் மாற்றம் ஏற்படும். சூரிய கிரகணம் இப்போ நடந்தது இந்தியாவில் தெரிஞ்சிருக்காது. உங்கள் ராசினருக்கு ராசியிலே சூரிய கிரகணம் நடந்தது. இதனால செயற்கை முறை கருத்தரிப்பு, தூரதேச பிரயாணங்களை ஒத்தி வைக்க வேண்டும். கடுமையான பித்ரு தோஷம் இருக்கிறவங்க பித்ரு தர்ப்பணம் செய்யலாம். தந்தை வழி முன்னோர்களை வழிபடுவதால் வாழ்க்கை ஒளிமயமாகும். சிலர் மனவெறுப்பில் பூர்வீகத்தை விட்டு வெகு தொலைவில் சென்று குடியேற திட்டமிடுவீங்க. பூர்வீக சொத்து அடைவதில் தடை தாமதம் ஏற்படும். ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் எழும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் பஞ்சாயத்துக்குள் வரும். ஆன்லைனில் பொருள் வாங்கக்கூடிய மோகம் வாங்கி சேமிப்பை கரைத்து விடும். அதனால அந்த மாதிரி வாங்குறத தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் இனி சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. இது பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தெரியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள், திருமண ஒப்பந்தம், விவாகரத்து வழக்குகளில் விசாரிக்கிறது, வாழ்க்கையை பாதிக்கிறது, முக்கிய முடிவுகள் இவைகளெல்லாம் சில நாட்களுக்கு தவிர்க்கணும். மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் வரலாம். வாழ்க்கை துணை, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்களை பகைக்க கூடாது. சிற்றன்ப நண்பர்கள், சுற்றுலா தலம், இந்த மாதிரி விருந்து உபசரங்களில் கலந்து கொள்வது அன்றைய நாட்களுக்கு தகாத செயலாகும். சிலருக்கு தொழில சகோதரரோடு பிரிவினை ஏற்படும். சிலருக்கு இளைய சகோதரருடைய குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய நிலை ஏற்படும்.
பாக பிரிவினை நடக்கலாம். நலிந்தவர்களுடைய வாழ்வாதார உயர தேவையான உதவிகளை செய்வது நல்லது. ஸோ உங்களுக்கு பரிகாரம் சிவ வழிபாடு தான். பாக்கிய பலன்கள் அதிகரிக்கும், தடைகள் விலகி காரிய சித்தி உண்டாகும். அதனால் நீங்கள் அதை செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கிடைச்ச ஐடியாக்கு ஏற்ப செயல்படுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் கும்பர ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.